கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை மீகா 7:15. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினத்தில் நான் உன்னை காண பண்ணுவேன். நீ எதிர்பார்த்துருக்கிற அதிசயத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தும் போது ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் இமைப்பொழுது கூட கைவிடாதபடி அவர்களுக்கு தினந்தோறும் அற்புதங்களும் அதிசயம் செஞ்சு நடத்தி கொண்டு வந்தார் இல்லையா? அந்த தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட என்னோட கூட இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாள் நடந்த மாதிரியே உன் வாழ்க்கையில் அநேக அதிசயங்களை நான் செய்ய போகிறேன் மகளை, விசுவாசிக்கிறேன். அவர் ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தரால் ஆகும் என்பதை மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்ய அவரால் முடியும், அவர் எனக்கு செய்வார். இன்றைய தினத்தில் நான் எதை நோக்கி காத்து கொண்டிருக்கணும், அந்த தேவையை, அந்த அதிசயத்தை, அந்த அற்புதத்தை இன்றைக்கு நான் காண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களே அதிசயங்களை காண பண்ணுவார். நம்புங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.